காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நாம் எல்லோரும் மனம் மாறி பாவத்துக்கு விலகி நித்திய வாழ்வுக்கு பாத்திரவான்களாக மாற வேண்டும் என்றே நம் ஆண்டவர் விரும்புகின்றார். லூக்கா அதிகாரம் 18 இறைவசனம் 7-8 தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ? தம்மை நோக்கி கூக்குரலிடுகின்ற தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் காலம் தாழ்த்தாமல் விரைவில் நான் வந்து துணை செய்வேன், அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். நம்முடைய அன்றாட உணவையும் உடுத்த உடையையும் மற்றும் இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பது நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. லூக்கா 18:8 சொன்னது போல, ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று கேட்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் நாம் அசையாத நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றே விரும்புகின்றார். நாம் மனம் மாறி பாவத்துக்கு விலகி நித்திய வாழ்வுக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை சொல்லவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதராக பிறந்தார். எசாயா அதிகாரம் 44 இறைவசனம் 22 உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிபடலம் போலும் அகற்றிவிட்டேன், என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் என்று சொல்கின்றார். ஆம், நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை விடுவிக்கின்ற தேவன் பக்கம் நாம் திரும்புவோம், நம் மனம் மாறுவோம், பாவத்துக்கு விலகுவோம், நம் ஆன்மாவை காத்து ரட்சித்து கொள்வோம். நீங்களே என் சாட்சிகள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ்வோம். ஆமேன்.